ஃபிளாஷிங் போன்லயே பெஸ்டா இருக்கிற சாம்சங் தான் இப்போ அவங்களோட S25 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவை நான் என்னைக்கு S25 லான்ச் ஆகுதோ அன்னைக்கே ஷூட் பண்றேன். பட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு எனக்கே தெரியாது. ஏன்னா எடிட் பண்ணி அவுட் எப்போ வருது அப்படின்றது. This video is sponsored by BuyMote app. இந்த ஆப்ல grocery thingsலாம் நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது Amazon, Flipkart போல தான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு grocery things ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து சேரும். இது இந்தியா ஃபுல்லா ஹோம் டெலிவரி பண்றாங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹாய் guys, நான் உங்க ஹரிஷ். சாம்சங் கேலக்ஸி S25ல ஸ்பெஷலா இருக்கு. அதை ஒன்னொன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்னே ஒன்று, பட் ஆப்பிளோட கம்பேர் பண்ணா இது அதை விட பல மடங்கு பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் இவங்களோட S24 கூட கம்பேர் பண்ணா கூட S25 40% அதை விட, அதாவது S24 விட 40% அதிகமாகவே பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பயங்கரமா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ஒன்று, சாம்சங் S24ல இருக்கிற அதே விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். பேட்டரி அதே தான், வேரியண்ட்டுக்கு ஏற்ற போல மாறும். அதே 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். பேக்ல அதே ரேர் கேமராஸ் தான். டிஸ்பிளே அதே 6.2 இன்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதே 120 Hz ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்படி அதே ஆப்பிள் மாதிரி நிறைய சாம்சங் S25லையும் அதே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்னதான் புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ப்ராசஸர்ல ஸ்னாப் டிராகன் 8 எலைட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்லேயே ரேம் வந்து 12GB அப்டேட் பண்ணியிருக்காங்க. Android 15 சாம்சங்கோட One UI பேர் போன One UI 7 கொலாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரால 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது என்ன ப்ரோ அப்டேட்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரியேட்டருக்கும் எடிட்டருக்கும் தான் தெரியும் 60 fpsன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, வீடியோ பயங்கர ஷார்ப்பா வரும். ஸ்லோமோ போட்டாலும் சூப்பரா இருக்கும். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் ஸ்லோமோலையும். அதனால தான் 60 fpsன்றது மெயின். Wi-Fi 7 Bluetooth 5.3 அப்டேட் பண்ணிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்ல தான் இந்த One UI 7 கலக்கி இருக்காங்க. S24 விட அனிமேஷன்ல S25 பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணி கலக்கி இருக்காங்க. இந்த கேலக்ஸியை எல்லா ஆப் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால என்ன ப்ரோ யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல இன்கேஸ் நீங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், AI கிட்ட கமெண்ட் கொடுத்து இந்த வீடியோவோட எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதோட ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். நீங்க வீடியோவே பார்க்காம டெக்ஸ்டாவும் படிச்சுக்கலாம். அந்த வீடியோவை நீங்க வாய்ஸ் கமெண்ட்ல சொல்லி சேவும் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்க IPL மேட்ச் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஆப்ல தான் போய் பாப்பீங்க. IPL மேட்ச் பாக்குறீங்க, நெக்ஸ்ட் சென்னையோட மேட்ச் எப்போன்னு தெரியலன்னு வச்சுங்களேன், நீங்க கேலக்ஸி ஐ கிட்ட நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கனாலே அது உங்களுக்கு சொல்றோம். நீங்க அதை ஷெடியூலாவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க கேலண்டர்ல. அதுக்கிட்டே அது கேலண்டர்ல ஷெடியூல் போட்டு விட்டுரு அப்படின்னு சொன்னா அதுவும் ஷெடியூல் போட்டு விட்டுரு. எந்த மேட்ச்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஷெடியூல் போட்டு விட்டுரும். அது நீங்க இதெல்லாம் வாய்ஸ் கமெண்ட்லயே பண்ணிக்கலாம் AI மூலியமா. ஆல்ரெடி சர்க்கிள் சர்ச்னு ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, இங்க அதே கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் பெட்டராகவே கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, ஆல்ரெடி இங்க சர்க்கிள் சர்ச் என்ன பண்ணுவீங்க, ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுவீங்க, அதை ரவுண்ட் பண்ணீங்கன்னா அதோட டீடைல்ஸ்லாம் ஃபுல்லா வரும். இப்போ நீங்க ஒரு 10 மார்க் கொஸ்டின் ஆன்சரை அப்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 மார்க் கொஸ்டின் ஆன்சரை எனக்கு ஈஸியா வேணும், புரியுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அந்த AI உங்களுக்கு கொடுக்கும். இது சூப்பரா இருக்குல்ல. இப்போ நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாங் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியல. இப்போ நீங்க அந்த AI கிட்ட இந்த சாங் எனக்கு ஃபைண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உடனே அடுத்த செகண்டே ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். ஆல்ரெடி சொன்னல, இந்த One UI 7ல பயங்கரமா கலக்கி இருக்காங்க அப்படின்ட்டு. டெய்லி மார்னிங் உங்க லாக் ஸ்கிரீன்ல நீங்க வேக்கப் ஆகும்போது உங்களுக்கு AI உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்கும், அதாவது கோட்ஸ் கொடுக்கும். அந்த கோட்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான மார்னிங்கா இருக்கும். அந்த நோட்ஸ் கீழே போனீங்கன்னா அன்னைக்கான வெதர் ரிப்போர்ட் இருக்கும், அன்னைக்கு நீங்க என்ன ஷெடியூல் பண்ணிருக்கீங்கன்னு வரும். கேலண்டர்ல இருந்தா ரிமைண்டர் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே அது கீழே காட்டிடும் உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு நோட்டிபிகேஷன்ல எல்லாமே வந்துடும். இப்போ நீங்க கால் பேசிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த கால்ல என்னென்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுது. இப்போ அந்த ரெக்கார்ட்ல போயிட்டு முதல்ல இருந்து கேட்கணுன்ற அவசியம் இதுல தேவையே இல்லை. அந்த ரெக்கார்டை போய் கிளிக் பண்ணி ஏஐல ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து 7 o'clock பெங்களூர் போறேன், ஸோ சென்னையில பஸ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த ரெக்கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகி வந்துடும். 7 o'clock சென்னையில இருந்து பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா அங்க நோட்ஸ் மாதிரி காட்டிடும். நீங்க இதனால அந்த ரெக்கார்டை ஃபுல்லா கேட்கணும்னு அப்படின்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. டிசைன்ல தான் இவங்க ஏதோ சொதப்பி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல. நான் என்னோட சஜஷன் நான் சொல்றேன். எனக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஆப்பிளோட ஃபினிஷ் மாதிரி தெரியுது. அந்த 3 கேமரா எடுத்துட்டு ஆப்பிளோட கேமரா நாச்சஸ் வச்சிங்கன்னா அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கும். சாம்சங்னாலே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் சாம்சங்கோட ஹைலைட்டே. அந்த எட்ஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த எட்ஜஸ் எல்லாம் கிளியர்
பண்ணி ஐபோன் மாதிரி அந்த ரவுண்டட் ஷேப் மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஐபோன் ஃபீல் கொடுக்குது. மேபி இது ஐபோன் ஃபேன்ஸையும் கவர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். பட் கரெக்டா தெரியல. எனக்கு பார்க்கறதுக்கு ஐபோனோட லுக் மாதிரி இருக்கு. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ல எல்லாமே அப்படியே இருக்கு. பட் சாஃப்ட்வேர்ல ஏஐயோட என்ஹான்ஸ் பண்ணி பயங்கரமா கொண்டு வந்திருக்காங்க. மேபி இந்த இயர்ல, அதாவது 2025ல கேலக்ஸி ஏஐக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேலக்ஸி ஏஐ 2025ல சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2024 ஒரு எப்போ அப்டேட் பண்ணேன்னு தெரியல. பட் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் வேணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி விஷயம்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுக்கு தேவையானது. உங்களுக்கு இந்த டிசைன் பத்தி என்ன ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பட் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. பை.